அதன் பிறகு அம்மனுடைய தெற்கு பாகத்திலே அமர்ந்து பூஜை செய்ய வந்திருக்கும் மணிசங்கர சிவாச்சாரியார் அதனைத் தொடர்ந்து பசுமை ஆகத்திலே பூஜை செய்ய வந்திருக்கும் சென்னிமலையிலிருந்து வருகை வந்திருக்கும் சிவாகமரத்தினம் வேத சந்தமர்த்தி சிவம் அவர்களுக்கு வேதமர்த்தி சிவம் அவர்களுக்கு இப்பொழுது வஸ்திரம் வழங்கி வருகிறது. ஆச்சாரிய திலகமாக விளங்கக்கூடிய சுகாதார என்பவர் வாங்கினார் அவர். அதே போல உத்தரையாகத்திலே திருப்பூரில் இருந்து வருகின்ற சென்னிமலையை பூர்வீகமாக கொண்ட சிவஸ்ரீ சிவாகம வித்யாநிதி கணேஷ் பாபு சிவம் அவர்களுக்கு வஸ்திரம் வழங்கி விவரிக்கப்படுகிறது. பரதன் ராஜேஷ் பரதன் எல்லாரும் பரிவார யாகம். அதே போல பரிவார யாகத்திலே புராணத்தில் இருக்கிற சுகாதார பெருமக்களை அங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கணேஷ் பாபு சிவம் சிவாகம வித்யாநிதி அவர்களுக்கு வஸ்திரம் வழங்கி விவரிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வரதன் சிவம் பரமக்குடியிலிருந்து வருகின்ற வரதன் சிவம் பரமக்குடியிலிருந்து வருகின்ற ராஜேஷ் சிவம் பரமக்குடியிலிருந்து வருகின்ற தியாகராஜ சிவம் ஆனந்த சிவம் இங்கே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்த சிவம் பிரதான சாதகமாக விளங்கக்கூடிய ஆனந்த சிவம் அவர்கள் சென்னையிலிருந்து வருகின்ற சிவாகம பாஸ்கர ஆனந்த சிவம் சேலத்திலிருந்து வருகின்ற சிவா பாஸ்கர சரவண சிவம் அவர்களுக்கு வஸ்திரம் வழங்கி விவரிக்கப்படுகிறது. பரமக்குடியிலிருந்து வருகின்ற வரதன் சிவம் ராஜேஷ் சிவம் தியாகராஜ சிவம் அவர்களுக்கு வஸ்திரம் வழங்கி விவரிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சென்னிமலையிலிருந்து வருகின்ற ஆனந்த சிவம் அதனைத் தொடர்ந்து சேலத்திலிருந்து வருகின்ற சரவண சிவம் சென்னிமலையிலிருந்து வருகின்ற மாணிக்க சிவம் சென்னிமலையிலிருந்து வருகின்ற மாணிக்க சிவம். அடுத்தபடியாக ஐயப்பாளையத்திலிருந்து வருகின்ற தரணி சிவம். ஆமா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. இப்பொழுது மகா தீபாராதனை நடைபெற உள்ளது. எல்லாரும் அமைதியா இருந்து இந்த தீபாராதனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. முழு புண்ணியம் கிடைக்கும். எல்லாம் சாப்பிட்டு போயிடாதீங்க. தரணி சிவம் அவர்களுக்கு. அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி ஆனமலையிலிருந்து வருகின்ற திருஞான சம்பந்த சிவம் அவர்களுக்கு வஸ்திரம் வழங்கி விவரிக்கப்படுகிறது. அடுத்ததாக நமது கும்பாபிஷேகத்திற்கு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு இப்பொழுது வஸ்திர சமர்ப்பணமானது நடைபெற உள்ளது. சகலவாத்தியம். 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் தொடங்கி நடைபெற உள்ளது. அதே போல கும்பாபிஷேக டைமானது 9:35 மணிக்கு மேல் 10:45 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நாளைக்கு 7 மணிக்கு கும்பாபிஷேகமாக நடைபெற்று 4ஆம் கால யாகசாலை பூஜை 9:35 மணிக்கு மேல் 10:10 மணிக்குள் விமான கலச கும்பாபிஷேகமாக நடைபெற்று 10:10 மணிக்கு மேல் 10:45 மணிக்குள் விநாயகர் முருகன் கன்னிமார் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் அஜானரப்ப சுவாமி நமது தைலம்மன் தெய்வங்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகங்கள்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. பக்தமை என்பவர்கள் அனைவரும் நாளை காலையில் இதே போல வருகை தந்து 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் கண்டு தரிசித்து அதே போல நாளைய தினம் 9:35 மணிக்கு மேல் 10:45க்குள் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுள்ளது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற வாக்கியத்திற்கு நாளை காலை கோபுர கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்து கும்பாபிஷேக தரிசனம் பாப விமோசனம் என்ற வாக்கியத்திற்கு நமக்கு இருக்கின்ற அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் நாளைக்கு
நீக்குகின்ற நாள் நாளை நன்னாள். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னாள். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நமக்கு சூரிய பகவானுக்கு உகந்த நாள் நாளைய தினம். சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறாரோ, உலகத்திற்கு எப்படி ஒரு சூரியன் இருந்து நமக்கெல்லாம் அருள் செய்கிறாரோ, அதே போல பக்த பெருமக்களுடைய வாழ்க்கையெல்லாம் வாழையடி வாழையாக வளர்த்து நல்ல சூரிய வெளிச்சத்துடன் எப்படி இருக்கிறதோ அதே போல பக்த பெருமக்களுடைய பிரகாசங்கள் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் நல்ல பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று அம்மனுடைய பிரார்த்தனையோடு நாளைய தினம் கும்பாபிஷேகம் எல்லாம் சிறப்புமாக நடைபெற உள்ளது. பக்தவை என்பவர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் கண்டு தரிசித்து அடுத்த நடைபெறவருக்கும் மகாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவங்கள் எல்லாம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து அலங்கார பூஜைகள் எல்லாம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இங்கே அன்னதானங்கள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்கள் தங்களால் இயன்ற வரி காணிக்கை என்று சொல்லக்கூடிய காணிக்கையும் செலுத்தி நன்கொடையும் செலுத்தி அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் நிதியுதவி பொருளுதவி எல்லாம் நீங்கள் செலுத்தி அதே போல நமது தைலம்மனுடைய பரிபூர்ண திருவருளும் அஜனாரப்ப சுவாமியினுடைய பரிபூர்ண திருவருளெல்லாம் பெற்றுக்க வேண்டுமாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலை 7 மணிக்கு இதே போல 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடைபெற உள்ளது. 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நாளைக்கு என்ன அப்படின்னா முக்கியமான பூஜை உயிர் ஊட்டுதல் அப்படின்னு பத்திரிகையில போட்டிருப்பாங்க. இங்கே யாகுண்டத்தில் இருக்கும் அருட்சக்திகளை எல்லாம் அந்த யாகுண்டத்தில் இருக்கும் அருட்சக்திகளை எல்லாம் கலசத்தில் இழந்தம் செய்து நாளை காலையில பாத்தீங்கன்னா இங்கிருந்து தர்ப்பகீர் போட்டிருப்பாங்க. இங்கிருந்து கருவறை வரைக்கும் தர்ப்பகீர். இந்த தர்ப்பகீரின் மூலமாக உள்ளே இருக்கின்ற கருவறையிலே இருக்கின்ற அருள்மிகு நமது தைலம்மனுக்கு உயிர் கொடுக்கும் பொருட்டு அந்த பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கும்பாபிஷேகம் எல்லாம் நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது ஆலய கும்பாபிஷேகம் வந்திருந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கு நம் திருக்கோயில் சார்பாக வஸ்திரமரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக நமது திருக்கோயில் பூஜை செய்யக்கூடிய திருக்கோயிலில் கைங்கரிய பூஜைகள் செய்யக்கூடிய மூர்த்தி அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திரமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக வெங்கடேஷ் நம்ம திருக்கோயிலில் பூஜை செய்கின்ற வெங்கடேஷ் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திரமரியாதை கௌரவப்படுகிறார்கள். அடுத்தபடியாக நம்ம திருக்கோயிலில் பூஜை செய்கின்ற திருமலைசாமி அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திரமரியாதை கௌரவப்படுகிறார்கள். திருமலைசாமி அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திரை மரியாதை செய்து கௌரவப்படுகிறார்கள். அடுத்தபடியாக திருக்கோயில் பூஜை செய்கின்ற சபரேசன் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திர மரியாதை செய்து கௌரவப்படுகிறார்கள். அடுத்தபடியாக திருக்கோயில் பூஜை செய்கின்ற கௌதம் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திர மரியாதை செய்து கௌரவப்படுகிறார்கள். கௌதம் அடுத்தபடியாக திருக்கோயில் பூஜை செய்கின்ற ராமு அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திர மரியாதை செய்து கௌரவப்படுகிறார்கள். திருக்கோயில் பூஜை செய்கின்ற ராமு அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திர மரியாதை செய்து கௌரவப்படுகிறார்கள். அடுத்தபடியாக திருக்கோயில் ஏகாலி ராமு திருக்கோயில் ஏகாலி ஜோதி அவர்களுக்கு ஏகாலி ஜோதி ஏகால ஜோதி அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வஸ்திர மரியாதை கௌரவப்படுகிறார். நல்லா திரும்பி நின்னுங்க. கொஞ்சம் திரும்பி நின்னுங்க. அப்படியே நின்னுங்க. ரைட். இப்ப நீங்க ரைட். ஓகே. ரைட்.